தையிட்டி காணி அளவீடு நிறுத்தம். பீகாரை காணி அளவீடு செய்ய அனுமதிக்க மாட்டேன், பீகாராதிபதி திட்டவட்டம். இலங்கை கடற்பரப்பில் சிக்கிய 400 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான தகவல். அவதானமாக இருங்கள், யாழில் உச்சம் தொடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. பிள்ளையானின் சிறைவாசத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கையின் உயர் கல்வித்துறையில் பாரிய முன்னேற்றம், வெளியான அறிக்கை. தரம் 1 மாணவர்களுக்கான செயற்பாட்டு புத்தகங்கள், கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். யாழ் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள காணிகளுக்கான அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் களத்தில் சற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததுடன் காணி அளவீட்டு பணிகளும் தாமதமாகியிருந்தன. தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகள் இன்று நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செயலாளர் சொல்லியிருக்கார். அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் எப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்றதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்குவதற்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தார்கள் சொல்லிக்கிறோம். அவை நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்படுகிறது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம், நில அளவை இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தின தலை, அதே போல காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவை எல்லாரும் வேணால் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்களோட உத்தியோகத்தினால் நீங்கள் இருக்கிறோம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கலைக்கப்பட்ட பிரச்சனை என்ற படியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சேவை சொப்புண்டு. இதே போல் இவருடைய தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் விடிய காலையிலையும் செயலாளராக காய்ச்சது. அப்போ சொன்னால் தான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் செய்வோம். கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதான சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தது. இப்போ இங்கே நிலவியமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டது. ஏதோ ஒரு இடத்துல தடை ஏற்படுத்தப்பட்டாலும் அளக்க இல்லை என்று தீர்மானம் எடுக்கப்படவில்லை. தடை ஏற்படையில்லை, ஒரு கால தாமதம். உங்களுக்குள்ளேயும் கலத்த சந்தேகம் இருக்கின்றவரை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஒரு பிரைவேட் காணிய இவ்வளவு காலமும் நீங்க இங்க இருந்து அவ்வளவு காணி ரிலீஸ் பண்ணிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்க கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்ப உங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது கைசகுடி சூழ்நிலை இருந்து வளமையா செய்யறது போல ஜிஎம்ஆருக்கு ஒப்படைச்சு இது உங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலா கவர்மெண்ட் சர்வேரிங்க்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட அளக்க வரதம்ன்றதை சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்களை பாதுகாப்பு கருதி கீரிமலையில நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதலால் நடந்தது. சுவீகரிப்புக்கு தளக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்பு சேர்ந்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேறம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. இதுல கனசரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதால இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் இல்லை, மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில அளக்கிறக்கூடிய நடவடிக்கை. நீங்க இப்ப இதுல மெயினா நாங்கள் எங்களை கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல. இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்ல, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு. ஆனால் எங்களுக்கு அதில் பாதுகாப்பு
இந்த காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு அதுவும் பாருங்க நிர்வாகப்படி லிட்டர் மூலமா போகத்தான் எங்களுக்கு விருப்பம் அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சினாங்க அந்த கோரிக்கை படி அன்றைக்கு அளக்கிறது வந்தேன் ஆனா நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் நாங்க அறிஞ்ச தகவல் நான் முன்னாடி கோரிக்கை வச்சது இந்த சட்டவிரோத வியாரில் இருக்கிற அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்க கோரிக்கை வச்சோம் எல்லாருமே அலையிறோம் எந்த ஒரு ஆவணம் இல்ல ஒரு ஆள் இப்ப இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர்மார் எடுக்கப்பட்ட தீர்மானத்துல 3 அமைச்சர்மார் நீங்க டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க காணிக்காரர் யாருமே இல்ல ஆனா அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட் நம்பி இல்ல அதை தடை செய்யுது 5000 என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்பாட்டோட தான் நாங்கள் செயற்பட்டு முளையில் கூட்டத்துக்கு வர நீங்க சொன்னீங்க நாங்க ஒரு லெட்டர் வந்த பிறகு அதுல சில சிக்கல்கள் இருக்காது அப்ப இந்த லெட்டர் தரா விட்டுருந்தோம்னா இந்த காலம் அடுத்த முறை குறைஞ்சபட்சம் எல்லாருமே குறைஞ்சபட்சம் நீங்க சேர்க்கக்கூடாது நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கருத்தினாலிருந்து மேற்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கிறது இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம் ஆனா திருப்பி வைக்க கோரிக்கை வந்து திருப்பி அளக்கையில வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு நீங்க சொன்னீங்க அந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் இருக்குது அப்ப நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கோம் இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்துல செயலாளர் புத்த சாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க விழாத்தையும் கருத்துல கொண்டு நீங்கள் அளக்கிறக்கூடிய டேட்டை நாங்கள் கோரிக்கை நாங்கள் நிகழ்ச்சியில அனுப்பி இருக்கிறோம் அன்றைக்கு வாயால எங்களுக்கு சுவீகரிக்க இல்ல காணி விடுவிக்கிறது மட்டும்தான் வாயால எல்லாருமே எங்களுக்கு உறுதிப்பாடு தந்தது அதை எழுத்துல கேட்டோம் உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுது நீங்க அதுக்குள்ள வேற என்ன வழியால வேண்டலாம் நீங்க யோசிக்கிறீங்க உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது இது வந்து கடைசி நேரம் ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியால இருந்து எல்லாருக்கும் விளங்குது நீங்க அடுத்த முறை 3 கூடத்துக்கும் ஒரு ஆளோ 2 பேர் சேர்ந்தது நீங்க கூட்டிக் கொண்டு போகலாம் எங்களுக்கு அமைச்சர் புத்த சாசன கடிதம் வந்தது அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள தெரியும் அதே போல கௌரவ அமைச்சரையும் நாங்க போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்க மினிட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்தில் அதுல நாங்கள் கையளிக்கலாம் எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம் அந்த கூட்டத்துல நாங்கள் சொல்றாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால் நான் சொன்னா இந்த காணியை அளக்கிறதா இருந்தால் நிச்சயமா 2024ஆம் ஆண்டு அளக்கைக்குள்ள பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விட இல்லையோ இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேணும் சொன்னா அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதுல முன்மொழிஞ்சு கட்டாயம் வர அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரை வச்சு கொண்டு அளக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாம அளக்கையில உண்மையிலே இது தனியார் காணி எங்கட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனை தான் அளக்க வர்றீங்க அப்ப எங்களோட சைன் வேண்டவனும் நிலப்பாடு அங்க வருது என்ன இது பிரைவேட் காணி உறுதிப்படுத்துறாங்க அனுமதி நாங்க தான் உறுதிப்படுத்தணும் அப்ப நீங்க அடுத்த முறை இப்ப இது சர்வே டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்க எழுத்து மூலம் எங்களுக்கான சேவைகளை தருவீங்களா அளக்கிறாண்டால் இது சுவீகரிக்கப்படாமல் உங்களுக்கு காணி அது நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு நிலையங்கள்ல இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்குல. அப்ப இந்த உதாரணத்தையும் ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது நீங்களும் நிற்கலாம். இதே இந்த திருட்டுத்தனமா அடைச்சி வச்சிருக்கிறத எடுக்கக்கூடாது அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கு.
இது வந்து அதிக பாதுகாப்புத்தனம் இல்ல திருட்டுத்தனமா ஒரு ஆள் கையகப்படுத்தி இந்த காணியை எடுத்து போட்டு நாங்க முரண்பட மாட்டோம். எங்களுக்கு இல்ல வார முரண்பாடு அது சாதாரணமா அலக்கே கபலாலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகும். நேரடி மக்கள் அளவடைக்கு இது இடத்துல நீங்க வந்து நீங்க தானே என்ன காரணத்தா சொன்னீங்க மக்கள் குழப்பினா ஏதோ ஒரு வகையில எங்களால எந்த ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மனதுக்கும் தெரியும் மனச்சாதிக்கு இன்றைக்கு இந்த தடை வந்து எங்களால நாங்களா வேற பகுதியா தெரியும் எல்லாருக்கும் அதை நாங்கள் ஆக்கப்படுறோம். அந்த நோங்களுக்கு இருக்கு. நாங்கள் இன்றைக்கு வராமலே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா நாங்கள் என்ன நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர அதால நாங்கள் என்ன செய்ய வந்து கதை கேட்கல. நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக கைது கொள்ள வரும். 2024 ஆண்டு காணி உரிமையாளர்கள் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல. அது ஏதோ ஒரு காரணத்தினால சம்பந்தமான பதிவு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன சொல்லுங்க. நீங்க இந்த காணி ஆதின்றது உங்களுக்கு தெரியும். நாங்க இல்லாம காணி உரிமையாளர்கள் இது இல்லாம சொல்லி நடக்கவே இல்லாது. அன்றைக்கு அவை நீங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனது இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம், எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆனால் நாங்கள் கூறப்பட்ட கடிதத்தால மேலத்தால நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் எங்கள் சார்பாக நீங்க இந்த இடத்துல சரத்தின் காணி தான் என்று அழுத்தமா சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேரப்பட்டியாச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் முடிவெடுக்கணும். முழுமையான முடிவுகளை நீங்க பொறுப்பாளி. எல்லாம் உறுதி இருக்கு. நீங்க வடிவா சொல்லணும். இது ஒலிம்பி போகணும். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க. இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எடுத்தாங்க. நாங்க பிறகு அதில் ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாய திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால் எங்கட சக்திக்கு உட்பட்ட வகையில் என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் முழுமையாக செய்ததன் அடிப்படையில் நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தை நடத்தினாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா பொதுமக்களோட காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் என்றதில் நாங்கள் எல்லாரும் கரிசனையா இருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அதை நிறுத்த இல்லை. நாகப்பட்டினத்தில் இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஒரு கிழமையில சொல்லியிருந்தோம். நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நாள் தாரணும். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாட்டை செய்து தருவோம் உத்தரவாதம் நாங்கள் தரோம். சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால், புத்தவியாரைக்கு உரிய காணி 20 பரப்பில் இருந்த 6 குடும்பத்தை எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீர்கள்? அதே மாவட்ட செயலம், அதே மாவட்ட செயலம் இதுக்கே இருக்கிற வியாராதிபதி எழுப்பி கலைக்கிறதுக்கு எந்த பிரச்சனை? நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாக அதிகாரி இல்லாம நாங்கள் எப்படியும் நாங்கள் உங்களோட பிரதேச கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்த விதமான
அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமா ஒரு அழகான முறையில செய்யுங்க. இது உண்மையா போயிடாதீங்க. இது நீங்க வாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது உங்களுக்கு எப்படி தடையா இருந்ததோ இதுல இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதுன்னு தான் நேற்று போய் கடைசியா ஒரு மணி ஒரு முறைப்பாட்டின் மூலம் தடுக்கப்பட்டிருக்கா நாங்க பாக்குறோம். இல்ல நாங்கள் நேற்று எழுத்து மூலம் ஒன்றுமே இல்லை அழகப்பார சொன்னது நீங்க சொன்னது மட்டும்தான் ஆவணம் இருக்கு. காணி உறுப்பு நிர்ணய திணைக்களம் எழுத்து மூலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணி உறுப்பு நிர்ணய திணைக்களத்துக்கு எழுதி இருக்கு. காணியை அளவிடத்தில் எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற காணி உறுப்பு நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்திருக்குது சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கேன். பிரதேச செயலாளர் ஆராய்ந்த காணி இந்த விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம். இதே வேளையில நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை எழுத்து நாங்களே அரசாங்க நடைமுறையில நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். ஏதோ சின்ன தடங்கள் அல்லது நீங்க சொல்லுகிற இடையூறு. ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கக்கூடிய முழுமையான ஒழுங்கு சேர உத்தரவாதம் முடிஞ்சா இப்ப மூன்று அமைச்சர் அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட அளக்கிறாண்ட முடிவு ஏதோ ஒரு சடங்கள் வந்திருக்கு. அதே போல அந்த குழுவோட நீங்க தெரிவிங்க அந்த 3 முக்கிய அமைச்சர் 2 பேர் நீதி அமைச்சர் 2 பேரும் கடத்தொழில் அமைச்சர் புத்தசாசன நீதி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியுமா தெரியாது வெளிநாடு போட்டார் வெளிநாடு நினைக்கிறார். மற்ற 2 அமைச்சருக்கும் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது மக்கள் கோரிக்கை தொடர்ந்து வந்து அளந்து நாங்கள் வந்து போறோம் விட்டுட்டு அதைக்கும் எல்லாருக்கும் தெரியும் சகலருக்கும் தெரியும் காவல்துறையில இருந்து சகலருக்கும் தெரியும் மக்களின் காணி அங்க பிடிச்சு ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் என்ற பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்ப விட்டுட்டு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். விட்டுட்டு அளந்து போய்க்க கலைச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தை நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோட இருப்போம். நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் நீங்கள் உலகாலம் மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபராக மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள பார்வையில சரி இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். இரண்டாவது யார் கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்லை மாவட்ட செயலாளர் மக்களோட அனுப்பி ஒரு மாவட்ட செயலகத்தில் நடக்க போற டிசிசி மீட்டிங்ல இது ஒரு முடிவா எடுத்து நீங்கள் அதுக்கு முதலே இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையா வைக்கிறோம். இப்ப இந்த சட்டப்பூர்வ கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்க இருக்கணும். அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலிருந்து வருது இல்லை அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னால் இங்கே ஒரு காணி இருக்கப்பட்ட கோயிலுக்கு அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதிபதி வேராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபரோடையோ சகல ஒத்துழைப்பையும் வழங்கி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்றொரு எங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தை அது அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனையை நான் நினைக்கிறேன் 2 நாட்கள்ல உங்கள தலைமையில மிக இலகுவாக இரண்டால் அதைக்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கணும். மிக இலகுவாக தீர்க்கப்படும் காணி உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய் என்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னண்டா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்த நாங்கள்
பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாரப்படுத்தி கருதல் தந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக பாரப்படுத்தி வளமையா ராணுவம் பாதுகாப்பிலிருந்து சொல்றது எல்லா இடமும் கொடுத்தது. இதுல வந்து ஒருவர் இந்த காணிய இருந்தபடியால் அந்த நிலம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். கைசைக்கொடி சூழ்நிலை போராண்ட கடிதம் உங்களுக்கு பொறுப்புல தான் உங்களோட செயல்பாடு பத்தாது. உங்க 2 பேரும் செயல்பாடு பத்தாது. பிரதேசம் ஒன்றும் செய்யல, செயலகம் செய்யல. சனம் பாவம் பிரதேசம் அப்படி விளையாடாது. பிரதேசமே தெரியும் இந்த காணியாட்டி என்று தெரியும் தானே. பிரதேசமே இல்ல, கொழும்புல நடந்த கூட்டத்துல நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் போனேன். அங்க உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமா இருந்தாங்க. அதில் கடத்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்துல உறுதிப்பாடா இருந்தார். அப்ப நாங்கள் அளக்க அளிக்கிறப்ப நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையை இன்னொரு காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் இல்ல காணி முன் வச்சுதான் நாங்கள் அளக்க முடியாது. தையிட்டி திஸ்ஸவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையில் இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்ற அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளருக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் வந்து அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணி அளவீட்டுக்கு எதிராக பிக்குவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யும். அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியாக அவர்கிட்ட அதை கேட்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவரும் இருக்கிற நிலையில் வந்து அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டது. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது. நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். கட்டுப்படாத அந்த பௌத்தவிக்கு இப்போ வந்து கட்டுப்படாமல் போலீஸுக்கு போகிற இடத்துல தொடர்ந்துமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு புத்த சாசனம் அந்த குழுவில் குழு தானே தீர்மானிக்கணும். நாங்களும் குழுவின் அங்கத்தவர். அந்த குழுவை நீங்கள் நம்புறீங்க தொடர்ந்து? நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த குழுவை நம்பித்தான் செயற்படுறோம். அந்த குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதையும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லின கோரிக்கையும் நாங்கள் அமைச்சுக்கு முன்வைக்க இருக்கிறோம். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜிந்தோ
புதுக்கோட்டை நந்தாராம தேரர் பீகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினமிரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையிலிருந்து பீகாரை வழிபாட்டிற்கென பலர் வருகை தந்து பீகாரையில் தங்கியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தப்பட்ட நிலையில் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியோட ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அந்த படகில் இருந்த போதைப்பொருள் ஹெரோயின் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 150 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சோதனையிடப்பட்டதை அடுத்து நெடுநாள் மீன்பிடி படகில் இருந்த 4 சந்தேக நபர்களும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபை கட்டணங்களை அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதனை இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் SLTV சேவையில் இந்த புதிய முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் SLTVயின் டிஜிட்டல் மயமாக்கலை பொது போக்குவரத்து சேவையில் பெரும் மாற்றங்களையும் பொதுமக்கள் காண முடியும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கை இலங்கையின் பொது போக்குவரத்து துறை ஒரு புதிய தொழில்நுட்ப சகாப்தத்திற்குள் கொண்டு செல்வதாக கருதப்படுகிறது. இலங்கையில் நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கு குறுக்கே நிற்கும் சட்ட சிக்கல்களை நாடாளுமன்ற செயற்குழு விரைவாக தீர்க்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தில் 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்படி கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த தேவையான தொகுதி எல்லை நிர்ணய பணிகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கைக்கு நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பிரதமரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட 5 கொண்ட மூளாய்வு குழு தனது அறிக்கை 2 மாதங்களுக்குள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிக்கை இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் இந்த பிரச்சினைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் மற்றும் பரிந்துரைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தற்போது இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் முன்னிலையாகி தேர்தல்கள் ஆணைக்குழு தனது தரப்பு விளக்கங்களை வழங்கியுள்ளது. விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டு 3 மாத காலத்திற்குள் தனது விதைப்பு வழங்க வேண்டும். அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தெளிவான முடிவை இந்த குழு அறிவித்தால் அதன் அடிப்படையில் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பதை நாடாளுமன்றம் தீர்மானிக்கும். அவ்வாறு விரைவாக தீர்மானம் எட்டப்பட்டால் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாழ்க்கை பெற்றான் கண்டல் கிராமத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரை காணவில்லை என போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாழ்க்கை பெற்றான் கண்டல் கிராமத்தைச் சேர்ந்த சிறில் என அழைக்கப்படும் அந்தோணி ரமி என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அவரது சகோதரியினால் இன்றைய தினம் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை வீட்டிலிருந்து வெளியில் சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை என முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிந்தவர்கள் முருங்கன் போலீஸ் நிலையம் அல்லது அவரது உறவினர்களின் தொலைபேசி இலக்கத்துடன் 077 069 90 42 தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளையானின் சிறைவாசத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை முதல் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தனை வெளிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்வி தகமை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக 2024ஆம் ஆண்டு மக்கள் தொகை மற்றும் வீடமைப்பு கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. அந்த வகையில் குறிப்பாக கலாநிதி பட்டம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் மொத்த உயர்கல்வித்துறையிலும் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொகை மற்றும் வீடமைப்பு கணக்கெடுப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 2012ஆம் ஆண்டில் 6557 காணப்பட்ட கலாநிதி பட்டதாரிகளின் எண்ணிக்கை 2024இல் 11757 உயர்ந்துள்ளது. இது மொத்த மக்கள் தொகையில் 0.1% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 2012இல் 3,58,052 காணப்பட்டதுடன் 2024இல் 7,80,958 அதிகரித்துள்ள நிலையில் 2 மடங்கிற்கு மேலாக அதிகரித்துள்ளது.
மூன்றாம் நிலை கல்வியை பூர்த்தி செய்தவர்களின் எண்ணிக்கை 21,95,117 இருந்து 36,35,462 கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இடைநிலை கல்வியை கொண்டவர்களின் எண்ணிக்கை 70,79,569 இருந்து 80,96,402 உயர்ந்துள்ளது. இது 2 கால பகுதிகளிலும் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 58% ஆகும். ஆரம்ப கல்வியை மாத்திரம் கொண்டவர்களின் எண்ணிக்கை 22,14,792 இருந்து 17,38,942 வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் முறையான பாடசாலை கல்வியை பெறாதவர்களின் எண்ணிக்கை 5,61,163 இருந்து 4,511 குறைவடைந்துள்ளது. இந்த தரவுகளின்படி இலங்கையில் அடிப்படை மற்றும் ஆரம்ப கல்வி மட்டத்தில் இருந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து உயர்கல்வி மற்றும் தொழிற்சார் கல்வி தகமைகளை நோக்கி மக்கள் நகர்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.